வணக்கம். ஸ்டாக் அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டுக்கு இவன் ரீட்டைல் ட்ரேடரு, இவன் மிகப்பெரிய இன்ஸ்டியூஷன் அதெல்லாம் தெரியாது. எவன் ஒருத்தன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுறானோ அவனால தான் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம நிறைய பதிவில் பார்த்துட்டோம். அப்போ இந்த மாதிரியான ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்ட், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் மெத்தடு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதலாவது பாயிண்ட்டு, மார்க்கெட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய நம்ம ட்ரேடிங் மெத்தடோட, ட்ரேடிங் கான்செப்டோட இல்லை நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மினிமம் 1:2 இருக்கணும். இல்லை 1:3 அப்படின்னாக்கா சூப்பர். இல்லை 1:5ன்னா ரொம்ப நல்லது, பக்கா. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது என்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து ஆக்சுவலாக நான் கற்றுக்கிட்டது. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் 1:2 இருக்கணும். இது ஏன் அப்படிங்கிறத அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய முரட்டுக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து மினிமம் 1:3. சரி, அடுத்து ரெண்டாவது, நம்மளுடைய அந்த ட்ரேடிங் கான்செப்ட், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியும் இருக்கணும். அதே நேரத்தில் எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியும் ஒரு சில ஸ்ட்ராட்டஜியும் இருக்கணும். ஸோ இது ஏன் அப்படின்னாக்கா, நம்ம ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பிஸியாக இருக்கிறோம் அப்படிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும் இது ஃபார்ம் ஆகுன்னா, அந்த டைமில் நம்ம என்ன வேலை செஞ்சிருந்தாலும் சரி, அந்த டைமில் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணி ஃபார்ம் ஆகியிருந்தது அப்படின்னாக்கா நம்ம ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை செட் பண்ணிவிட்டு நம்ம சொந்த வேலையை பார்த்துக்கலாம். இல்லை எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற போது நம்ம சொந்த வேலையை பார்க்கும்போது நம்மளால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ண முடியாது. அப்போ நம்ம எப்போ ஃப்ரீயாக இருக்கிறோமோ அந்த டைமில் நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் ஆகும்போது அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு 4-5 ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னாக்கா, பாதி ஸ்ட்ராட்டஜி எப்போ வேணாலும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஆகும், பாதி ஸ்ட்ராட்டஜி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் ஃபார்ம் ஆகிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்தால் ரொம்ப நல்லது. அடுத்து பாயிண்ட் நம்பர் 3, ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அதிகபட்சமாக ஒரு ட்ரேடிங்க்கு 2% மேலே ரிஸ்க் வைக்கிற மாதிரியான ஸ்டாப் லாஸ் இருக்கவே கூடாது. ஆக்சுவலாக நம்மளுடைய முரட்டுக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜியோட ஸ்டாப் லாஸ் மேக்ஸிமம் 200 பாயிண்ட் தான். 200 பாயிண்ட்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் கிடையாது. அப்போது என்ன தான் நம்ம 1:3, 1:5 ப்ராஃபிட் ரேஷியோ வச்சாலும் நம்ம லாஸ் புக் பண்ணும்போது சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும். அதாவது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணும்போது எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்போமோ அதை விட 3 மடங்கு சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும் நம்ம லாஸ் புக் பண்ணும்போது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஒரு 2%க்கும் குறைவான ஸ்டாப் லாஸாக ஒரு ட்ரேடிங் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, அடுத்தது 4வது பாயிண்ட்டு, அக்யூரசி. இப்போது உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து 1:2 கொடுக்குறான் அப்படின்னு வச்சுப்போம். இவன் குறைந்தபட்சம் 60% அக்யூரசி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். 1:2 இருந்ததுன்னா ஏன் அப்படின்னாக்கா, இப்போ 60% அக்யூரசினா என்ன, 10 ட்ரேடிங் கொடுக்குறானாக்கா 6 ட்ரேடிங் ப்ராஃபிட்டு, 4 ட்ரேடிங் லாஸ். 1:2ன்னா ₹100 லாஸ், ₹200 ப்ராஃபிட் அப்படின்னு வச்சுப்போம். அப்போ 6 ட்ரேடிங்க்கு ₹1200 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 4 ட்ரேடிங் லாஸ்க்கு ₹400 லாஸ் கிடச்சிருக்கும். அப்போ 1200லேருந்து ₹400 கழிச்சோம்னா ₹800 நம்மளுக்கு ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கும். இது 1:2 இருந்ததுன்னா. இல்லை உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு 1:3 ப்ராஃபிட் ரேஷியோ கொடுக்குறான் அப்படிங்கிற போது 50% அக்யூரசி இருந்தால் போதும். சரி, 50% அக்யூரசினா என்ன, 10 ட்ரேடிங்கில் 5 ட்ரேடிங் ப்ராஃபிட், 5 ட்ரேடிங் லாஸ். 5 ட்ரேடிங் ப்ராஃபிட்டுக்கு 1:3னாக்கா ஒரு ட்ரேடிங்க்கு ₹300 ப்ராஃபிட் கிடைக்கும். அப்போ ₹1500 நம்மளுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்போம். லாஸில் 5 ட்ரேடிங் பண்ணியிருக்கோமா, அப்போ அதுக்கு வந்து ஒரு ₹500 லாஸ் கிடச்சிருக்கும். அப்போ 1500 ₹500 போகும்போது ஓவராலாக அந்த 10 ட்ரேடிங்க்கு ₹1000 நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம். சரி, இல்லை நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து 1:5 கொடுக்குறோம் அப்படின்னாக்கா 40% அக்யூரசி தான் போதும். அப்போ 10ல் 6 ட்ரேடிங் லாஸு, 4 ட்ரேடிங் ப்ராஃபிட்டு. ஸோ இதோடைய கால்குலேஷன் என்ன நீங்களே போட்டு பாருங்கள். அப்போது ப்ராஃபிட் ரேஷியோ மினிமம் 1:2 இருக்கணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு தேவையான அக்யூரசியும் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம மார்க்கெட்டில் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அடுத்தது 5வது பாயிண்ட்டு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இப்போ நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் பேஸ்டு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வச்சுப்போம். மினிமம் ஒரு 6 கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஹேமர் அப்படின்னு வச்சுப்போம். ஹேமர் அப்படிங்கிறது ஒரே ஒரு கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜி. ஆனால் குறைஞ்சபட்சம் 6 கேண்டிலை பேஸ் பண்ணின ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும்போது அவனுடைய அக்யூரசி லெவல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுடைய முரட்டுக்காளி கோடீஸ்வரன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறைஞ்சபட்சம் 7 கேண்டிலை பேஸ் பண்ணின ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அப்போது 7 கேண்டில் இருக்குது அப்படின்னாக்கா அது நான் சொல்கிற கண்டிஷனில் இருக்கணும். முதல் கேண்டில் இப்படி இருக்கணும், 2வது கேண்டில் இப்படி இருக்கணும், 5வது கேண்டில் இப்படி இருக்கணும், 6வது கேண்டில் இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுருப்பேன். அந்த கண்டிஷன் ஓகே ஆனால் மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட்டட்னு அர்த்தம். ஸ்ட்ராட்டஜி கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம். சரிங்களா? அப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து குறைந்தபட்சம் 6 கேண்டிலை பேஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம உருவாக்கும் போது அவனுடைய அக்யூரசி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். நாமளும் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது 6வது பாயிண்ட்டு, இப்போ நான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன். நான் 22 கரன்சி பேரில் ட்ரேடிங் பண்ணுவேன். அப்போ என்னுடைய ஸ்ட்ராட்டஜியை 22 கரன்சி பேர்லையும் பேக் டெஸ்டிங் பண்ணி தான் நான் அதை ஃபைனலைஸ் பண்ணி இது சக்ஸஸ்ஃபுல்லாக, இது ஃபெயிலியரா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அப்போது நான் ஒரு கரன்சி பேரில் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அதில் நான் பேக் டெஸ்டிங் பண்ணியிருக்கணும். நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ 50ல் நான் 20ல் நான் பேக் டெஸ்டிங் பண்ணுறேன்,
மீதி 30ல் நான் பேக் டெஸ்டிங் பண்ண மாட்டேன்னா அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் எந்த கரன்சி பேரில், நீங்கள் எந்த ஸ்டாக்கில், இல்லை நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் பேக் டெஸ்டிங் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். இல்லை நான் 20ல் தான் ட்ரேடிங் பண்ணுறேன்னா 20ல் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணணும். இல்லை நீங்கள் 10ல் தான் நீங்கள் பேக் டெஸ்டிங் பண்ணுறீங்கனாக்கா அந்த 10 நீங்கள் என்ன ஸ்டாக்கில் பேக் டெஸ்டிங் பண்ணுறீங்களோ அதில் மட்டும் தான் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும். பேக் டெஸ்டிங் பண்ணாத ஒரு ஸ்கிரிப்டை நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடாது, அதில் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அடுத்து கடைசி பாயிண்ட், நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்ட், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகணும். அதாவது நான் 20 கரன்சி பேர்லேயும் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு அவன் 50 ட்ரேடிங் தான் கொடுப்பான். அப்போ ஒரு கரன்சி பேருக்குன்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 2 முறையோ இல்லை 3 முறையாக தான் ஃபார்ம் ஆகும். அப்போ 6 மாத காலம் ஆகும் ஒரு கரன்சி பேரில் ஃபார்ம் ஆகுது. அப்போ 20 கரன்சி பேர்லையும் சேர்த்தனா தான் அவன் 50 ட்ரேடிங் தருவான். ஸோ கரெக்டுங்களா? நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டியில் மட்டும் தான் நான் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னாக்கா உங்களோட ஸ்ட்ராட்டஜி மினிமம் ஒரு வருஷத்துக்கு 3 முறைலேருந்து ஒரு 5 முறை தான் ஃபார்ம் ஆகணும். அப்போ ரெண்டுத்துலேயுமே சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேடிங் தானா அப்படின்னாக்கா உங்களுக்கு எத்தனை ட்ரேடிங் வேணும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ இல்லை நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடிங்காவது பண்ணணும் அப்படின்னாக்கா 250 ட்ரேடிங் டேஸ் வருது. அப்போ நீங்கள் 250 ட்ரேடிங் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு 10 ட்ரேடிங் தான் தரான் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரி, உங்கள்கிட்ட 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா 100 ட்ரேடிங் கொடுப்பானா? 20 ஸ்ட்ராட்டஜி இருந்ததுன்னா 200 ட்ரேடிங் கொடுப்பானா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி, நம்மளுடைய ட்ரேடிங் கான்செப்ட், நம்மளுடைய ட்ரேடிங் மெத்தடு ரொம்ப ரேராக தான் ஃபார்ம் ஆகணும். அப்போ தான் அவனுடைய அக்யூரேசி லெவல் அதிகமாக இருக்கும். அப்போ தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுப்பான். சரிங்க நண்பர்களே, இந்த பதிவில் இந்த பாயிண்ட்ஸ் போதும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. நான் அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? சரிங்க நண்பர்களே, நன்றி.